வணக்கம், வெல்கம் டு தியோனிலாப்ரதீப் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி குயிக்காக இட்லி தோசைக்கு பண்ணக்கூடிய கொத்தமல்லி சட்னி. இதை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பை வறுத்துக்க போகிறோம். கொத்தமல்லி சட்னியில் இந்த உளுத்தம்பருப்போட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. உளுந்து இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை கிடைக்கல அப்படின்னா ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, பருப்பு கரிஞ்சிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கைவிடாமல் வதக்கிக்கோங்க. பாருங்க, இப்போ வெங்காயம்லாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காவும் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன புளிப்புக்காக தான் புளி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கழுவி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தாங்க கொத்தமல்லி சேர்த்துக்கணும். ஏன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கப்பே நம்ம கொத்தமல்லி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுருங்கி போயிடும். அந்த மாதிரி ரொம்ப சுருங்கி போயிடுச்சு அப்படின்னா சட்னி நமக்கு அதிகமாக கிடைக்காது. அதனால் அந்த சூட்டிலே ஒரு பெரட்டி விடுங்க. அதிலே லைட்டாக கொத்தமல்லி சுருங்கிக்கட்டும். இந்த மாதிரி லைட்டாக சுருங்கினதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக சர்வ் பண்ணுறதோட ஓரளவுக்கு கெட்டியாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை தாளிக்க கூட அவசியம் இல்லைங்க. ஆனால் உங்களுக்கு தாளித்து சாப்பிட்டா தான் பிடிக்கும் அப்படின்னா மட்டும் தாளிச்சுக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சாவே போதும். சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இது இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ் வேணும், அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் நம்ம சேனலில் வரணுன்னாலும் கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.